வழியில் போகாம இந்த வழியில் போயிட்டு இருக்க? சாரி மேம், அந்த டர்னிங்ல கட் பண்ணோம் அதான். டர்னிங்ல கட் பண்ணா அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருமா பொறுப்பு? சாரி மேம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அவசரமா போயிட்டு இருக்கேன் மேம். என்ன சாரி, ஃபைனை கட்டுமா? மேம் ப்ளீஸ் மேம், நான் சீக்கிரம் போகணும் மேம். ஏமா ஃபைனை கட்டுமா? சாரி மேம், ப்ளீஸ் மேம். நான் வேணா இப்போ கரெக்டான வழியில் போயிடுறேன். உங்களா என்ன சொன்னா திருந்த மாட்டீங்க. நீங்களே இப்படி பண்ண என்ன பண்றது? கரெக்டான வழியை பார்த்து போமா. ஓகே மேம். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்புங்க. வண்டியை ஓரங்கட்டுங்க, ஓரங்கட்டுங்க, வண்டியை ஓரங்கட்டுப்பா. ஏன் மேடம்? என்ன சார், அந்த வழியில் போகாம இந்த வழியில் வரீங்க? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம? எங்களுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது மேடம். ஃபாலோ பண்றது இல்லையா? ஏன் சார் ஹெல்மெட் போடாம வந்திருக்கீங்க? மேடம் ஹெல்மெட் போடுற பழக்கமே கிடையாது மேடம். போட்டா முடி கொட்டுது. என்ன எகத்தாலும் பேசுறீங்களா? நான் எங்க மேம் பேசுறேன்? ஃபைனை கட்டுங்க. ஃபைனா? எங்களுக்கே ஃபைனா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு மேடம் தைரியம்? கை எடுங்க மேடம். என்ன மேடம் வண்டி மேல கை வைக்கிறீங்க? என்ன கை தட்டி விடுற? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? சொடக்கு போற நேரத்துல உங்களை தண்ணில காட்டு மாத்திடுவாங்க. தண்ணில அது காட்டுக்கா? வண்டி மேல மட்டும் இல்ல, ஊ மேல கை வைப்பேன். மேடம் கை எடுங்க மேடம். போலீஸே கீழே தள்ளி விட்டு போறியா? கையில மாட்டாமலே போயிருவேன். எம்எல்ஏ வராமன்னு பாக்குறேன், கவனிச்சுக்கிறேன். ஐயோ ரொம்ப முடியலையே. எக்ஸ்ட்ரா பேட் கூட எடுத்துன்னு வரவே. ஏய் நேரா பாப்பா. ஐயோ என்ன இவ்ளோ வெயில் அடிக்குது அப்பா. இடுப்பு வேறு வலிக்குது. ஐயோ கடவுளே, மயக்க வர மாதிரி இருக்கேன். மேம் டியூட்டி முடியும் சொன்னாங்கல்ல சார். டைம் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, யாரும் இன்னும் டியூட்டிக்கு மாற்றி விடவே இல்லை. சரி மேம் ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மேம். என்னோட டைம் ஓவர் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு மாற்றி விதா சொல்லியிருந்தீங்க மேம். யாருமே வரல. இல்லைம்மா, கவிதா தான் வரணும். அவங்க ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எனக்கு லீவ் போட்டதுனால அவங்க டியூட்டியும் சேர்த்து நீங்களே பார்த்துருங்கம்மா. மேம் இல்லை மேம், எனக்கு உடம்பு சரியில்லை மேம், ரொம்ப முடியல. இப்படி சொன்னால் நான் என்னப்பா பண்ணுறது? ஆள் இல்லை, நீங்கள் தான் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி டியூட்டி பார்த்துக்கணும். இல்லை மேம், டியூட்டி நீயே சேர்த்து பார்த்துருமா. மேம் 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 கொஞ்சம் கூட ஈவர் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயோ வரமா பாப்பா. ஐயோ ரொம்ப முடியலையே. தண்ணி கூட கிடைக்கல, ரொம்ப தண்ணி வேறு தாகுது. தண்ணி குடிக்க போகும்போது எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அதுவும் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ ரொம்ப முடியல, வெயில் வேற ரொம்ப சுட்டு கறிக்குது. இப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் வயிறு வலிக்குது. இப்போதைக்கு யாரும் வர மாதிரி தெரியலையே. ஐயோ இவங்களும் யாரும் வரலையே. அப்பா முடியலையே. சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ ஆளை காணோம். வரட்டும் பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்லுமா. இறங்கிட்டியா? சரி சரி சரி, வண்டி அனுப்பிடுவா. ஏம்மா ஏன் என்னாச்சு? அப்படியா? சரி சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சார். ஆள் வருது, நீ எங்கே வெயிட் பண்ணுமா, நான் அனுப்பிவிட்றேன். சரிம்மா. ஏம்மா கொஞ்சம் நில்லு சார். உன்னை எப்போ டீ வாங்கிட்டு வர சொன்ன, நீ எப்போ வாங்கிட்டு வர? லஞ்ச் டைமே வந்துருச்சு. சார் இல்லை சார், அவங்க கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு சார். என்ன ரஷ்ஷாக இருந்துச்சு? நம்ம பேர சொன்னால் கொடுத்துருப்பாங்களா? சரி இப்போ உனக்கு என்ன வேலை இருக்குது? சார் கொஞ்சம் ஃபைல் ஒர்க்லாம் இருக்குது சார், முடிக்கணும் சார். அதெல்லாம் நீ நைட்டு உட்காந்து பார்த்துக்க. இப்போ நீ என்ன பண்ணுற, நேராக வண்டி எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற. இங்கே என் ஒய்ஃப் வந்திருப்பாங்க, அவளை கூப்பிட்டு போயிட்டு மார்க்கெட்டு போய் அவளை வண்டியில் உட்கார வச்சு நீ போய் பைய எடுத்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாக காய்கறி வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சேஃபாக இறக்கி விட்ற. சார் நானா சார்? நீனே போகணும், வேற யார் போவா? ஏன் போக மாட்டியா? இல்லை சார், அது என்னோட ஒர்க் இல்லை. ஓ ஒர்க்குனா போக மாட்டீங்க நீங்கள்? இல்லை சார் நான் போகிறேன் சார். போ, இதை எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போகிறேன் சார். போயிட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டே போனேன். ஓகே சார். போ. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டியா? எங்கே போகிற?
சார் லஞ்ச் டைம் சார் அதான் சார் சாப்பிட போகிறேன். சாப்பிட போறியா? காலையில இருந்து ஆபீஸ்ல ஒரு வேளை கூட ஒழுங்கா செய்யல, அதுக்குள்ளே உனக்கு சோறு கேக்குதா? அங்க அக்கிஸ்ட் 10 பேர் சாப்பாடு இல்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? வண்டி எடுத்து 4வது தெருக்கு போ, அங்க இருக்கு கடை, நம்ம ஸ்டேஷன் பேர சொன்னா பார்சல் தருவாங்க, அங்க 10 பார்சல் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடு. சார் நான் சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வரேன் சார். என்னம்மா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம தலை தானே உருளும். போ. சரிங்க சார். சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு வா, இன்னொரு வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா. அக்யூஸ்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார். சரி சரி. எங்கம்மா போற? சார் ரொம்ப பசிக்குது சார், சாப்பிட போறேன் சார். டைம் என்னாச்சு? 4 மணி ஆச்சு. இப்போ கொண்டு போய் அக்யூஸ்ட போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும். நீ போய் சாப்பிட உட்காந்துட்டா யார் கொண்டு போய் விடுவா? நான் கொண்டு போய் விடுவேனா? சார் இல்ல சார், ரொம்ப முடியல சார், பசிக்குது சார். என்னம்மா பேசுற? புரிஞ்சுக்கிறாம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? நீ கொண்டு போய் அவங்களுக்கு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வா. சரிங்க சார். இது பாருமா, போற வழில தானே வீடு இருக்கு தெரியுமில, அங்க பப்பிக்கு உடம்பு சரியில்லையா, அதை கொண்டு போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அப்புறம் போ. சார் என்ன? ஒன்றும் இல்லை சார். ஃபோன் போட்டு கேட்பேன் நான் இப்போ. ஓகே சார். சரி போ. ஃபோன் வந்துருச்சு. சொல்லுமா. வீட்டுக்கு ஆள் அனுப்பிவிட்டேன், நீ பப்பியை மட்டும் ரெடியாக வச்சுக்க. என்ன ச்சே, இவ்வளோ மோசமா இருக்காங்க. இந்த வேலை செய்யறதுக்கு வீட்டில் போய் விவசாயம் செஞ்சாவது பொழைச்சிக்கலாம். ஐயோ, என்ன ஃபோன் வருது? அம்மா கால் பண்றாங்க. காலையில் ஃபோன் பண்ணாங்களே. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஹலோ, என்னன்னு சொல்லுமா. சாமி, காலையிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லையாம்மா? அம்மா டியூட்டில இருந்தாம்மா, அதாம்மா ஃபோன் எடுக்க முடியல. என்ன விஷயம் சொல்லுமா. எதுக்குமா கோவப்படுற? கோவப்படா சாமி. ஐயோ நான் கோவப்படலாமா, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம். இல்லடா, அக்காவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, அதுதான் பேசி முடிச்சிடலான் இருக்குண்டா. அம்மா மாப்பிள்ளை வீட்டாரு 10 பவுன் போட சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லடா, அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேற காசு வேணும்டா. எல்லாத்துக்குமே உன் சம்பளத்தை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கு, அதுதான் சாமி ஃபோன் பண்ணேன். அம்மா அது காசு கொஞ்சம் அதிகமாக போட்டுவிடு சாமி, இந்த மாதம் நிறைய செலவு இருக்கு. சரிம்மா. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சரி, உடம்ப பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. என்ன வேலையை விட்டு நிற்கலான்னும் போது தான் என் வீட்டோட கஷ்டம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறது கடவுளே. ஐயோ வயிறு வேற வலிக்குது. ஐயோ ரொம்ப வலிக்குதே. பேடு கூட எங்கே மாற்றுறதுன்னு தெரியலையே. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன். ஐயோ மயக்க வர மாதிரி இருக்கு வேற. தண்ணியும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம். ஐயோ பார்த்து போங்கப்பா. ஐயோ தலை சுத்துது. அங்கே ஏதோ பாலம் மாதிரி தெரியுது, அங்கே போய் உட்காருவோம். ஐயோ அப்பா, ஐயோ முடியலையே. அம்மா இடுப்பு வலிக்குது. ஐயோ வெயில் வேற இன்னைக்குன்ற படிக்க இவ்வளோ அதிகமாக இருக்கேன். ஐயோ அம்மா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. தண்ணி. சரி இந்த தண்ணி போய் குடிச்சிருவோம். அம்மா ஐயோ தண்ணி வேற வரலையே, என்னன்னு தெரியல. தண்ணி வருமா வராது? வருது. அப்பா ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், அங்க டிராஃபிக் ஆடுமே. ஏப்பா போங்கப்பா, ஏப்பா அங்க நிக்காதீங்க, போங்க போங்கப்பா, கொஞ்ச நேரம் ஆளையில போதுமே. ஐயோ கொஞ்ச நேரம் ஆளையில போதும், இவ்வளோ பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஐயோ ஐயோ என்ன திரும்ப ஃபோன் வருது. மேம் கால் பண்றாங்க. ஹலோ மேம். ஹலோ சொல்லுங்க மேம். நீ இங்க இருக்க வேண்டாம், நீ உடனடியே 4 ரோடுக்கு கிளம்புமா. மேம் நான் இங்க. ஆமாம்மா நீ தான்.
அங்க துரைசாமி வரல, அதனால நீயே போய் அங்க டியூட்டி பாத்துக்கோ. அங்க நிறைய டிராஃபிக்கா இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமா போய் அதெல்லாம் கிளியர் பண்ணு போ. மேம் இல்ல மேம் இங்க வந்து ஏமா சொல்றத செய்யுமா, சும்மா பேசிக்கிட்டு இருக்க. கிளம்பு சீக்கிரம், நான் சொல்றேன் எம்எல்ஏ வேற கேளு, வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ இங்கேயும் யாரும் இல்லையே. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ அது வேற மெயின் சிக்னல் ஆச்சு. அங்க போறது ரெஸ்ட் ரூம் வேற இருக்காது. சரி இங்கே எங்கேயாச்சும் போய் பார்த்து போயிடலாம். எங்க போறது? ஐயோ மொட்டை வெளியே இருக்கு. இப்போ நான் இது எங்க போறது? சரி அங்க போவோம். ஃபோன் வருது. மேம் தான் ஃபோன் பண்றாங்க. மேம் ஏமா எங்கம்மா இருக்க நீ? மேம் இந்த அப்பதான் மேம் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? மேம் இல்ல மேம் அங்க ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம், எம்எல்ஏ எல்லாம் அங்கதான் Accident ஆ? இருக்காங்க. MLA நான் கிளம்பிட்டேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. மேம் 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 ஐயோ கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி கிளம்புவோம். ஐயோ கடவுளே. பாத்துப்பா சீக்கிரம் கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்குறேன் நான். இங்க டியூட்டி பார்த்து இந்த போலீஸ் யாரு? இங்க டியூட்டி பார்த்து இந்த போலீஸ் யாருன்னு கேக்குறேன்ல. சார் எங்கம்மா போன? சார் இப்பதான் நிறுத்துமா, உன்னால ஒரு உயிர் போயிடுச்சுமா. சார் நான் இந்த டியூட்டில என்ன காரணம் இல்ல, நீ ஒழுங்கா டியூட்டி பார்த்துருக்கணும்ல. இதுதான் நீங்க டியூட்டி பார்க்குற லட்சணமா? இப்ப அந்த உயிரை உன்னால திரும்ப கொடுக்க முடியுமா? சார் நான் ஃபர்ஸ்ட் போன உயிர் யாருமா பதில் சொல்லுவாங்க? உன்னால இப்படியே விடக்கூடாது. யூ ஆர் டிஸ்மிஸ். சார் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வண்டி எடுப்பா போலாம். சார் சார் நிமிஷம் கேளுங்க சார். சார் 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 ஐயோ போலீஸா இருந்தாலும் நானும் பெண் தானே. நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை